தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வடை ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த வடையை நான் எதில் செஞ்சுருக்கிறேன்னு சொன்னேன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. மொச்சக்கொட்டையில் தான் செஞ்சுருக்குறோம். இந்த மொச்சக்கொட்டை வடையை எப்படி செஞ்சோன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த மொச்சக்கொட்டை வடை செய்கிறதுக்கு 1 கப் மொச்சக்கொட்டையை 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் வடை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறேன், ஒரு 3. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாவோ மிளகாய்த்தூளோ சேர்த்துக்கலாம். கூடவே சோம்பு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம மசால் வடைக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அது கூட வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து அந்த மாவோட பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இதில் மொச்சக்கொட்டையில் செய்கிறனால வாசம் எதுவும் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. சேம் மசால் வடை மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் இந்த வடையை மொச்சக்கொட்டையில் தான் செஞ்சேன்னு யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சேம் மசால் வடை மாதிரியே இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். யூஸ்வலாக நம்ம மசால் வடை எப்படி தட்டி எடுப்போமோ அதே மாதிரி சின்ன ரவுண்டாக தட்டி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கட்டும். எண்ணெயில் பிரிஞ்செல்லாம் போகாது. சேம் மசால் வடை டேஸ்ட்டில் இருக்கிற இந்த வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நிறைய பொருட்கள் தேவைப்படாது. மசாலா பொருட்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வேகுதுன்ட்டு. பிரிஞ்செல்லாம் போகாத அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சேம் மசால் வடை மாதிரியே அட்டகாசமாக இருந்தது. ஹோட்டல்லாம் கிடைக்கிற வடை மாதிரியே ரொம்ப அருமையாக வந்திருந்தது. இதை சாயந்தர நேரத்தில் ஒரு டீயோடு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நார்மலாக மொச்சக்கொட்டையில் கருவாட்டு குழம்பு மற்ற வகையான உணவுகள் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் மறுமுறையும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஈஸியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.